பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணா ஒரு வாக்கியத்துல நம்ம ஜெபம் பண்ணாலும், ஒரு சின்ன சென்டென்ஸ் உண்டாவதாக அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விருப்பப்படுவோங்க. நாங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது ரோடு ரொம்ப ஜோல்ட்டிங்கா இருந்தது, மேடு பள்ளமா இருந்தது. அப்ப நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணேங்க. என்னன்னா, இந்த இடத்துல ரோடு போடப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு புதன்கிழமை சாயந்தரம் இந்த மாதிரி ஜெபம் பண்றேங்க. அடுத்த நாள் அந்த டிரைவர் அந்த வழியா போகும்போது அவர் பார்த்துருந்துருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என்னை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க முன்னாடி நாள் தான் நீங்க ஜெபம் பண்ணீங்க. ஜெபம் பண்ணா அந்த அன்னைக்கு நைட்டே அங்க ரோடு போடப்பட்டுருச்சு. ரோடு போடப்பட்டு அங்க மேடு பள்ளம் இல்லாதபடிக்கு ரோடு சமமா மாறிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தீங்களா இப்ப அதே ரோட்ல நாங்க போகும்போது அதை சொல்றாரு, பாத்தீங்களா எப்படி மாத்திட்டாங்கன்னு பாத்தீங்களா, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னாருங்க. அருமை தேவ பிள்ளைகளை, நாம என்ன செய்யணும் அப்படின்னா, வல்லமையா சின்ன சின்ன காரியங்களுக்கும் நம்ம சின்னதா நம்ம ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் வல்லமையா இருக்கணும். அந்த ஜெபம் வல்லமையா இருக்கிறது அப்படின்னா என்னது? அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வரணும், அந்த ஜெபத்துக்கு தாமதம் இல்லாம பதில் வரணும். அந்த மாதிரி நாம எப்படி ஜெபிக்கிறதுங்கிறத குறித்து தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுக்கு நாம என்ன செய்யணும்னா, இயேசு சிலுவையில உங்களை நீதிமான்களா மாத்திட்டாரு அப்படிங்கறத மட்டும் நீங்க நம்பணுங்க. அந்த விசுவாசத்தோட தான் நீங்க ஜெபிக்கணும். அவர் நம்ம பாவங்களை எல்லாம் கழுவி அவர் நம்மள நீதிமான்களாய் மாத்திட்டாரு. அப்படி அவர் நீதிமான்களாய் மாத்திட்டதுனால நீங்க குற்ற உணர்வு இல்லாம ஜெபிக்க முடியும். யாரெல்லாம் குற்ற உணர்வோட தேவ சமூகத்துக்கு போறாங்களோ அவங்களோட ஜெபத்துல தாங்க வல்லமை இருக்காது, அவங்களோட ஜெபத்துல தாங்க விசுவாசம் இருக்காது. அதனால நீங்க குற்ற உணர்வே இல்லாம நீங்க தைரியமா தேவ சமூகத்துக்கு போய் ஜெபிக்க ஆரம்பிக்கணுங்க. ஜெபத்துல வல்லமையை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா, இயேசு மூலமா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நீதிய, அந்த தேவ நீதிய நாம அதை குறித்து நாம் புரிந்து கொள்றதும் அதை நம்ம விசுவாசிக்கிறதும் தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, ஓகே, இப்போ வல்லமையா ஜெபிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நாம ஜெபிக்கலாம் அப்படிங்கறத குறித்து இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதலாவதாக நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்டெப் 1, கிறிஸ்துவுக்குள்ள உங்களுடைய நீதியை நீங்க புரிந்து கொள்ளணுங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதன் மூலமா நீங்க எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அதாவது நாம நீதிமான ஆகிறதுக்கு நாம ஒண்ணுமே பண்ணலைங்க. அவர் சிலுவையில மரித்து அவர் நமக்கு அந்த தேவ நீதியை அவர் சம்பாதிச்சு கொடுத்துட்டாருங்க. பாவியாய் இருந்த நம்மள நீதிமான்களா மாத்திட்டாருங்க. அதை நாம விசுவாசிக்கணும். அதாவது நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாவிகளாய் இருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் சிலுவையில பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதின் மூலமாக அவர் ஒரு பினிஷ்டு ஒர்க் பண்ணாருங்க. அதாவது அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தாருங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, அவர் நம்மை நீதிமான்கள் ஆக்குனதுங்க. அவர் நம்மை தேவ நீதியாகவே நம்மள மாத்திட்டதுங்க. இத நாம புரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி அவர் மாத்தினதுனால என்ன நடந்தது அப்படின்னா, நீங்க கடவுளை விட்டு பிரிக்கப்பட்டிருந்த நீங்க இப்போ கடவுளோடு கூட சரிநிகர் சமானமா நிறுத்தப்பட்டுட்டீங்க. அவருக்கு ஈக்குவலா நீங்க நிறுத்தப்பட்டுட்டீங்க. தைரியமா அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி நீங்க நிறுத்தப்பட்டுட்டீங்க. உங்க சொந்த கிரியைகள்னால அப்படி நிறுத்தப்படல. அதாவது நீங்க ஏதோ ஒண்ணு செய்து அப்படி நீங்க நிறுத்தப்படல. ஆனா இயேசுவின் தியாகத்தின் காரணமாக, இயேசுவின் அந்த அர்ப்பணிப்பின் காரணமாக, இயேசுவின் அந்த பாடு மரணத்தின் காரணமா தாங்க நாம அந்த தேவ நீதியை பெற்றுக்கிட்டு பாவிங்கிற பட்டம் நம்மளை விட்டு விலகி நீதிமான் என்கிற பட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டதுனால, நாம நீதிமான்களாய் இருக்கிறதுனால அவருக்கு நேராக நாம சரிநிகர் சமானமாக அவருக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறோங்க. இதை தாங்க இயேசு சிலுவையில செய்தாரு. இது சிலுவையில அவர் செய்த ஒரு முக்கியமான காரியம். நம்மள நீதிமான்கள் ஆக்கினது, நம்மை தேவ நீதியாக மாற்றினது. சரி, 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க,
பிதாவாகிய தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்களேன். நான் ஆதாம்ல இருந்து இந்த பூமியில பிறக்கக்கூடிய கடைசி மனுஷன் வரையிலும் ஆதாமுடைய பாவத்தினாலே எல்லாரும் பாவிகள் தான். அப்போ எல்லாரும் பாவிகளா இருக்கும் போது யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவங்கெல்லாம் நீதிமான்கள் ஆகும்படியான அதிகாரத்தை அவர் கொடுக்கும்படி அதுக்காக என்ன பண்ணாரு, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணும், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படணும். ஆதாம் தேவனோடு இழந்த அந்த உறவையும் ஐக்கியத்தையும், அந்த தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிற அந்த உறவையும் ஐக்கியத்தையும் மீண்டும் நாம பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நாம் அவருக்குள்ள தேவ நீதியாகும்படிக்கு பாவமே அறியாத இயேசுவை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் என்ன பண்ணிட்டாருங்க, நமக்காக அவர் பாவமாவே மாத்திட்டாருங்க. இயேசு பாவமாவே மாறி அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தத்தை அப்படியே நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாருங்க. இப்போ இயேசு எப்படி பரிசுத்தரோ, எப்படி இயேசு அவர் நீதிமானோ, அதே மாதிரி தேவ நீதியாவே நம்மளை மாத்திட்டாருங்க. இதை நாம விசுவாசத்த போதும், நம்ம ஜெபிக்கிற போது நம்ம தைரியமா போய் நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம், நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போங்க. சரி, ஓகே. அடுத்து ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்து மேல நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க. இயேசு எனக்காக அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார்கிறத நாம அதுல நம்பிக்கை வைக்கணும். இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் உங்களை நீதிமான்களா மாத்திருச்சு அப்படிங்கறது மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும், அல்லது விசுவாசம் வைக்கணும். இந்த விசுவாசம் தான் உங்களுடைய ஜபங்களை அது உறுதிப்படுத்துங்க. அந்த விசுவாசத்தோட நீங்க ஜெபிச்சாதான் இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் என்னை நீதிமான் ஆக்கி இருக்குங்கிற அந்த நம்பிக்கையோட, அந்த விசுவாசத்தோட நாம ஜெபிக்கிற போதுதான் நம்ம ஜபம் அப்படியே நங்கூரம் பாய்ச்சின மாதிரி இருக்குங்க. அந்த ஜபம் வல்லமையுள்ளதா இருக்குங்க. அந்த பவர்ஃபுல் ஜபத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க. இன்னையிலிருந்து அப்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ரோமரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20 இருந்து 22ஆம் வசனம் வரையிலும் நாம பார்க்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. பாருங்க, பாவத்தை அறிகிற அறிவை மட்டும்தான் நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்குது. ஆனா எந்த மனுஷனும் என்ன பண்றது இல்லைங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே, அதாவது நாம ஆசீர்வாதத்தை நான் பெறறதுக்காக, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் கொடுக்கிறேன், ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்காக, ஆண்டவருடைய அன்பை சம்பாதிக்கிறதுக்காக, ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்காக, ஆண்டவருடைய அந்த அங்கீகாரத்தை சம்பாதிக்கிறதுக்காக, இதுக்காகலாம் நான் ஆவிக்குரிய காரியங்களை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறது தாங்க கிரியை. இந்த கிரியைகளினாலே தேவனுக்கு முன்னாடி நாம நீதிமான் ஆக முடியாதுங்க. 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமே இல்லாம தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணமே இல்லாம என்ன ஆயிருச்சுங்க, தேவனுடைய நீதி நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதை குறிச்சு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே சாட்சியா சொல்லுது. அது என்னன்னு சொல்லுது அப்படின்னா 22ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. பாருங்க, இயேசுவை உறுதியா பிடிச்சுக்கிட்டு அவரை விசுவாசித்துக்கிட்டு நாம வாழ்கிற அந்த விசுவாச வாழ்க்கை இருக்குது பாத்தீங்களா, அந்த விசுவாசத்தினாலதான் நமக்கு தேவ நீதி பலிக்கிறது. அந்த தேவ நீதி நம்மை நீதிமானாக்குகிறது, நம்மை நீதிமானாகவே பார்க்கிறது. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கிட்ட அந்த தேவ நீதி, எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அந்த தேவ நீதி பலிக்குதுங்க. அதனால நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த நீதிமான் ஆக்கப்பட்டதுங்கிறது உங்களுடைய ஜபத்தினாலேயோ அல்லது ஆவிக்குரிய காரியங்களாலேயோ ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும், பிரியப்படுத்தணும், அப்படின்ற அவர் அன்பை சம்பாதிக்கணும். அப்பதான் அவர் ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட எண்ணங்களோட நீங்க எதை செஞ்சாலும் அதனால நீங்க உங்க ஜபத்துல நீங்க வல்லமையாய் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற முடியாது. அதுக்கு பதிலா விசுவாசத்தோட
விசுவாசத்தோட நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோட நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்க ஜெபத்துல அந்த வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்குங்க. ஸ்டெப் 3 நாம என்ன செய்யணும்னா, நீங்க விசுவாசத்தோட ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவருடைய பார்வையில நீங்க நீதிமான்கள்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ தைரியமா நீங்க அவருடைய சமூகத்துக்கு நீங்க போங்க. போய் நம்பிக்கையோட நீங்க தைரியமா ஜெபிக்க ஆரம்பிங்க. எபிரேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யக்கூடிய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். பாருங்க, நீங்க இரக்கம் பெறணும். உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியா இருந்தாலும் சரி, ஒரு வேலை வேணுமா, அதுல உங்களுக்கு ஒரு ஃபேவர், ஒரு தயவு வரணும், ஒரு இரக்கம் வரணும். உங்களுக்கு சம்பள உயர்வு வரணுமா, அதுல ஒரு ஃபேவர் வரணும், அதுல ஒரு தயவு வரணும். சரீரத்துல சுகம் வேணுமா, அதுல உங்களுக்கு ஒரு கிருபை எழும்பணும். இப்படி என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கணுமோ அதுக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யக்கூடிய கிருபை உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் சகாயம் செய்யறதுக்குன்னே ஆண்டவருடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? உங்களுக்கு எப்போ என்ன தேவை அப்படிங்கறது அவருக்கு தெரியும். உங்களுக்கு எப்போ என்ன தேவையோ அந்த நேரத்துல எல்லாம் போய் நீங்க அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நீ உங்க மேல அப்படியே தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய ஃபேவரை, தன்னுடைய தயவை, தன்னுடைய கிருபையை எல்லாத்தையும் அவர் ஊற்ற ஆரம்பிக்கிறாருங்க. ஏற்ற சமயத்துல உங்களுக்கு சகாயம் செய்யக்கூடிய கிருபைய நீங்க அடையணும்னா, அதாவது உங்களுக்கு ஒரு தேவை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்லது வேற யாருக்காவது ஒரு பிரச்சனை, அதுல ஒரு அற்புதம் நடக்கணும். இதுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, நீங்க ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யக்கூடிய கிருபைய நீங்க தைரியமா அடையும்படிக்கு நீங்க கிருபாசன தண்டையில தைரியமா நீங்க போகணுங்க. அப்படி போய் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் நீதிமான், நான் தேவனோடு கூட சரிநிகர் சமானமா நிறுத்தப்பட்டிருக்கிறேன், நான் போய் எங்க அப்பா கிட்ட கேட்டேன்னா அப்பவே எனக்கு எல்லாம் நடக்குதுங்கிற அந்த விசுவாசத்தோட நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்படி நீங்க ஜெபிக்கிற போது அங்க உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்குது. ஏன்னா உங்களுக்காக கிருபை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த கிருபை உங்களுக்கு சகாயம் செய்யுது. அது எப்ப சகாயம் செய்யுதுன்னா, உங்களுக்கு எப்ப தேவையோ அப்பெல்லாம் சகாயம் செய்யுதுங்க. உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவைங்க? சுகம் தேவையா, ஆசீர்வாதம் தேவையா, வேலை தேவையா, திருமணம் தேவையா, என்ன வேணுங்க? எது வேணும்னாலும் இன்னைக்கு தைரியமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஸ்டெப் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்ததாக நீங்க வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் நீங்க சுதந்திரிக்கணுங்க. அதாவது உங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு சீசன்லயும், ஒவ்வொரு மாதத்திலையும் அல்லது ஒவ்வொரு நாள் பைபிளை வாசிக்கும் போதும் உங்ககிட்ட சில வாக்குத்தத்தங்கள் மூலமா பேசுறாரு பாத்தீங்களா? அந்த வாக்குத்தத்தங்களை நீங்க சுதந்திரிக்க பழகணுங்க. சுதந்திரிக்கிறதுனா சொந்தம் கொண்டாடுவது, உரிமை பாராட்டுவது. இது எனக்கே, எனக்கு இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உரிமை பாராட்டணுங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை வச்சு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்பவுமே எந்த ஒரு தேவையா இருந்தாலும் அந்த தேவைக்குரிய வாக்குத்தத்தத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க. அந்த வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்படி நீங்க வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபிச்சிட்டீங்கன்னா, உங்க சட்டம் சொல்கிறது நான் இதை தருகிறேன் என்று நீங்க சொல்லி இருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன், நீர் இதை தருகிறீர் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபிக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கீங்க. அப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்ப நீங்க கிறிஸ்துவின் மூலமாக நீங்க நீதிமான்களா மாற்றப்பட்டதுனால உங்க ஜெபங்கள்ல இந்த வாக்குத்தத்தங்களை நீங்க உரிமை பாராட்டி சொந்தம் கொண்டாட முடியும். ஏன்னா நீதிமான் ஆனதுனால அவருடைய சந்ததியில நீங்க இணைக்கப்பட்டுட்டீங்க, அவருடைய பிள்ளையா மாறிட்டீங்க. அப்போ நீங்க உங்க சொத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், அவர்கிட்ட இருந்து கேட்டு நீங்க வாங்கி கொள்ள முடியும். அப்போ வாக்குத்தத்தங்களை பயன்படுத்துங்க. உங்க ஜெபங்கள்ல வாக்குத்தத்தங்களை பயன்படுத்தி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் உங்க ஜெபம் அது ஆரம்பத்துல இருந்து முடிவு வரையிலும் ஒரு 15 நிமிஷம்
ஜெபிச்சீங்கன்னா அந்த 15 நிமிஷத்துல ஒரு 15 வாக்கு தத்தத்தையாவது யூஸ் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணிருங்க. அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க காரியங்கள் நிறைவாய் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். எழுந்து போகும்போதே உங்களுக்கு என்ன நம்பிக்கை வந்துடும்னா, நான் பெற்றுக்கொண்டேங்கிற அந்த நம்பிக்கை வந்துருங்க. நீங்க வாக்கு தத்தங்களை எடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? சுகம் வேணுமா, செழிப்பு வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, என்ன வேணுமோ அதுக்குரிய வாக்கு தத்தங்களை எடுங்க. அந்த வாக்கு தத்தங்களை வச்சு 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 நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அந்த வாக்கு தத்தங்களை நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அந்த வாக்கு தத்தங்களை நீங்க அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. இப்படி நீங்க செய்து பாருங்களேன், எப்படி உங்க வாழ்க்கை மாறுதுன்னு பாருங்க. இமீடியட்டா you will receive the answer from the Lord. எல்லாத்துக்கும் நீங்க உடனடியாக நீங்க பதில பெற்றுக்கொள்ளுவீங்க. ஏன்னா வாக்கு தத்தத்தை வச்சு ஜெபிக்கிற போது அப்ப என்ன ஆகும்னா, வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஜீசஸ்ங்க. அவரை பார்த்தா போதுங்க, உங்க முகம் பிரகாசமாகத்தக்க விதத்துல அவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி ஊத்திடுவாருங்க. 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல பார்க்கிறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், பாருங்க, எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால்னா வாக்குத்தத்தம் அவருடைய சித்தமா? அப்ப அவருடைய சித்தத்தை வச்சுதானே கேட்டிருக்கிறீங்க. அப்ப அது அவர் கொடுத்துதானே ஆகணும். கண்டிப்பா அவர் கொடுப்பாருங்க. அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். பாருங்க, நாம அவர் சித்தத்தின்படியாக வாக்குத்தத்தத்தை வச்சு நாம கேட்டுட்டோம்னா அவர் அதை செவி கொடுக்கிறார், அவர் கேட்கிறாரு அப்படிங்கிறது தாங்க நம்ம தைரியம். அதே நேரத்துல 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் சித்தத்தின்படி வாக்குத்தத்தங்களை வச்சு நீங்க எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், அது நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, நாம் எதை கேட்டாலும் எதுபடி? அவருடைய சித்தத்தின்படி. அவருடைய சித்தம் என்ன? அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நமக்கு வாக்கு தத்தங்களா சொல்லுது. நமக்கு பிராமிஸ், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா? அந்த வாக்கு மாறாத தேவன். அந்த வாக்குகளை நாம் சொல்லி நாம் ஜெபிக்கிற போது அதை அவர் கேட்கிறாரு. அது நமக்கு தெரியணுங்க. அவர் கேட்கிறாருங்கிறது அவருக்கு தெரியும், நமக்கு தெரியணும். ஒவ்வொரு முறை ஜெபிக்கிற போதும் இந்த வாக்கு தத்தத்தின்படி நான் ஜெபிக்கிறேன், அதை அவர் கேட்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர்கிட்ட நாம அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா அவர்கிட்ட நாம கேட்டவைகளை எல்லாம் வாங்கிக்குவோங்க. உங்க சந்தோஷம் நிறைவாய் மாறிடுங்க. அதனால வாக்கு தத்தங்களை வச்சு சந்தோஷமா நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஸ்டெப் 5 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க நீதியை நீங்க வெளிப்படுத்துங்க. அதாவது ஆண்டவர் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார் அப்படிங்கும் போது ஆண்டவரால, கிறிஸ்துவால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதிய உங்க வாழ்க்கையில நீங்க வெளிப்படுத்துங்க. அதாவது நீதிமான்னா அவன் எப்படி வாழணும், அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரையிலும் எல்லாத்துலயும் வசனங்கள் இருக்கு. அப்போ ஒரு நீதிமான் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க இதுல போட்டு சர்ச் பண்ணுங்க, ஆன்லைன்ல போட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா நீதிமான்ங்கிறதுக்கு வரும். தமிழ்ல கண்டுபிடிக்க தெரியலையா? ரைட்டியஸ் அப்படின்ட்டு, ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க பைபிள்ல சரி ஆன்லைன்ல போட்டு நீங்க தேடுங்க. நீங்க தேடுனீங்கன்னா என்ன ஆகும், எல்லா வசனங்களும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அப்படி வரக்கூடிய வசனங்கள்ல உங்களை தொடர வசனங்களை எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. குறிச்சு வச்சுக்கிட்டு அதை குறிச்சு நீங்க அப்படியே வாசித்து வாசித்து தியானம் பண்ணுங்க. அப்படி நீங்க வாசித்து அதை குறிச்சு யோசிச்சு பாருங்க. தியானம் பண்றதுன்னா ஒண்ணும் இல்லைங்க, யோசித்து பாருங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க, நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீதிமான் அவன் எப்படி நடந்துக்குவாங்கிறத குறித்த வசனங்கள் இருக்கும் பாத்தீங்களா? நீதிமானா இருக்கிறான் அப்படின்னா அவன் எப்படியெல்லாம் நடந்துக்குவான்னு சொல்லக்கூடிய வசனங்களின் படி அதை சிந்திச்சு யோசிச்சு, ஆண்டவரே எனக்குள்ள நீங்க கிருபையை கொடுத்திருக்கிறீங்க, உங்க கிருபை எனக்கு இந்த சத்தியத்தின்படி வாழ்றதுக்கான வல்லமையை கொடுக்குது ஆண்டவரே. இந்த வசனம் நீதிமான் இப்படித்தான் நடந்துக்குவான்னு சொல்லுது. அப்ப நான் நடந்துக்கத்தக்க விதத்துல அதுக்கான வல்லமையை உங்க கிருபை எனக்கு கொடுக்குது ஆண்டவரே. நான் உங்க வசனத்தை விசுவாசித்து நீதிமானாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில அந்த நீதி வெளிப்படத்தக்க விதத்துல நீங்க அப்படி நடந்துக்க ஆரம்பிங்க, வாழ பழகுங்க. இப்படி நாம செய்கிற போது இது என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவருக்கும் நமக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு பலப்படுதுங்க. நாம என்ன செய்யறோம், எல்லாரும் செய்யற மாதிரி இல்லாம நாம ஸ்பெஷலா ஒண்ணு செய்யறோம். என்ன பண்றோம், வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமான்னா இவன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுது.
அப்ப தேவ கிருபையினாலே ஆண்டவரே நான் இப்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு நாம் அதை வாழ ஆரம்பிக்கிறோம். அப்படி நாம வாழ ஆரம்பிக்கும் போது அதுதாங்க நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி. அந்த முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இப்ப டக்குன்னு நமக்குள்ள இருந்து ஆண்டவருடைய தயவு எழும்ப ஆரம்பிக்குங்க. அந்த தயவு உங்களை பெருக பண்ணும், அந்த தயவு உங்களை ஆசீர்வதிக்கும், அந்த தயவு உங்களை வல்லமையாய் ஜெபிக்க வைக்கும், அந்த தயவு உங்கள் ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வரும். அப்போ ஆண்டவரோட இருக்கக்கூடிய உங்க உறவை இது பலப்படுத்துது. எது பலப்படுத்துது? நீதிமானா வாழ்றது பலப்படுத்துது. உங்க ஜெபங்கள்ல இருக்கக்கூடிய வல்லமையவும் அதிகமாக்கிடுதுங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு நீங்கள் ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. பாருங்க, ஒருத்தர் குணமாகும்படிக்கு, அது விசுவாசியா இருக்கட்டும் அவிசுவாசியா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் குணமாகும்படிக்கு அல்லது விடுதலை ஆகும்படிக்கு என்ன வேணா எடுத்துக்கோங்க. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களுக்காக அவங்களுக்காக நீங்க கரிசனையோட ஜெபம் பண்ணுங்க. இப்போ நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான ஜெபம், நீங்க நீதிமான் தானே, நீங்க என்ன செய்றீங்க? அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. அதுவே ஒரு நீதி. அப்போ நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் என்ன பண்ணுது? மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. உங்க ஜெபத்துக்கு ஒரு வல்லமை வருகிறது, உங்க ஜெபத்துக்கு ஒரு அதிகாரம் வருகிறது. அருமை தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நாம 5 படிகளை நாம் பார்த்திருக்கோம். இந்த 5 படிகள் என்ன அப்படின்னா, முதலாவது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார்ங்கிற அந்த நீதியை நாம புரிந்து கொள்ளணுங்க. 2வதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த தியாகம், இயேசு செய்த அந்த தியாகம், அந்த தியாகத்தின் மேல நாம நம்பிக்கை வைக்கணுங்க. 3வதாக நாம நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜெபிக்க ஆரம்பிக்கணுங்க. 4வதாக வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து வாக்கு தத்தங்களை வச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கணுங்க. 5வதாக நீங்க உங்க நீதியை உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கணுங்க, வாழ்ந்து காட்ட ஆரம்பிக்கணுங்க. அது ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள உறவை பலப்படுத்துது. உங்க ஜபங்கள்ல வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்குது. இப்படி நீங்க செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் அருமை பிள்ளைகள் கற்றுக்கொண்ட காரியங்களின்படி ஜெபித்து ஜப வாழ்க்கையில நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல, வல்லமையாய் ஜெபிக்க, வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். இன்றைய தினத்துல இன்னும் ரட்சிக்கப்படாத யாராகிலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பார்களானால், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இயேசுவின் தியாகத்தையும் பாடு மரணத்தையும் ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டட்டும். அந்த நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த நம்பிக்கைக்குள் கடந்து வரட்டும், அந்த விசுவாசத்திற்குள் கடந்து வரட்டும். இந்த பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கண்ணீர்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நான் சபித்து அப்புறப்படுத்துகிறேன். ஒரு மிகப்பெரிய விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, நீங்க 7 வயதுல இருந்து ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. 7 வயதுல இருந்து ஆண்டவர்கிட்ட வைராக்கியமா நெருங்கி வந்துகிட்டே இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில சில தலைமுறை சாபங்கள் உங்களை எழும்ப விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. உங்க வாழ்க்கையில சில போராட்டங்கள், கணவரால் போராட்டங்கள், இப்படி எல்லாம் சில போராட்டங்களை நீங்க சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஊக்கமான ஜெபத்தினாலே உன்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு பெரிய மறுரூபத்தை உண்டாக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையே மாறப்போகிறது. கர்த்தர் தாமே எல்லாரையும் ஆசீர்வதித்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அருமை தேவ பிள்ளைகளே, உங்களுடைய காணிக்கைகளை இந்த ஊழியத்துல விதையுங்க. நீங்க விதைக்கக்கூடிய காணிக்கைகளின் மூலமாக தேவ நீதியும் வல்லமையான ஜப அபிஷேகமும் உங்கள் வாழ்க்கையில எழும்பும். நீங்கள் விதையுங்கள். இது நீர்ப்பாய்ச்சலான நிலம். இங்க விதைக்கிற போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமேன். God bless you.